படுகிறது. அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. கண்ணன் கீதையில் எல்லா யஜ்ஞங்களுக்கும் பயனை கொடுப்பவன் தான் என்றும், யஜ்ஞங்களாகவே தான் தான் இருக்கிறேன் என்னும், யாகமோ யஜ்ஞமோ ஹோமமோ அனைத்தும் அவனை குறித்தே செய்யப்படுகிறது, அவனே அனைத்துக்கும் தலைவன் என்றும் கூறுகிறார். நாம் எங்கெங்கோ யாகத்தையும் யஜ்ஞத்தையும் தேடி போக வேண்டாம். பெரிய பெரிய யாகங்கள் பெரும் பொருட்செலவிலே செய்யப்படலாம், அவசியம் செய்யப்பட வேண்டியவை. அந்த அளவுக்கு பொருள் இல்லாதவர்கள் யாகம் பண்ண முடியுமா முடியாதா? ஆனால் சாஸ்திரமான யாகம் பண்ணணும்னு விதிக்கிறதே, யஜ்ஞம் செய்ய வேணும்னு சொல்லுகிறதே, ஹோமம் பண்ணினாத்தான் சிறப்புன்னு சொல்கிறதே, நம்மாலெல்லாம் இயலுமா? எங்கெங்கோ பெரிய யாகங்கள் நடக்கிறது. இங்கே சுதர்சன ஹோமம் நடந்தது, அங்கே சத்திர யாகம் நடந்தது, அங்கே இந்த ஹோமம் அங்கே ஹோமம் எவ்வளவோ சொல்லுகிறார்கள். ஒன்னொன்னும் 10 லட்சம் 20 லட்சம் செலவில் கூட இருக்கலாம். ஆனால் தினப்படியே ஒருத்தருத்தனும் தன் வீட்டில் 5 யஜ்ஞங்களை செய்யலாம். பெருமானை குறித்து எளிமையாக செய்யப்படும் பூஜையே யாகமாகிறது. இப்போ நம்ம வீட்டில் நாம் பூஜை பண்ண மாட்டோமா? அதுவே யாகம்தான். நாம் நினச்சிக்கிறோம் யாகம்னால் பெரிய ஹோமகுண்டம், அதில் நிறையா நெய், பட்டுப்புடவை, சீப்பு சீப்பாக பழங்கள், அதுக்கு ஒரு 500 பேர் வந்திருக்கணும். இது இத்தனையும் நடந்து லட்சம் லட்சம் ஜபம் செய்து கொண்டு நெய்யை கூத்தினால்தான் யாகம் நினைப்போம். அது ஒரு வகை யாகம், மிகச்சிறந்தது, செய்யத்தக்கது. ஆனால் அது அனைவராலும் செய்ய முடியாது. ஆனால் யாகம் செய்யணுமேனால் பெருமானோ யாகத்தினால ரொம்ப பிரீத்தி அடைகிறார், ஹோமம் பண்ணா பிரீத்தி அடைகிறார், யஜ்ஞம் பண்ணா திருப்திப்படுறார். அப்போ அதை செய்வதற்கு வழி என்ன? நமக்கு சக்தியும் இல்லை, அறிவும் இல்லை, பொருள் பலமும் இல்லை. அப்போ ஒரே வழி, எளிமையா நம்ம வீட்டில் இருக்கும் பெருமானை பூசித்தல். அதை விடாமல் செய்து கொண்டிருந்தால் அதுவே சிறந்த யஜ்ஞமாகிறது. மேலே 11வது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தில் என்னென்ன சொற்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்றாருன்னு பார்ப்போம். தர்ம இஷ்டம் தனம் நிருணாம். மக்களுக்கு இஷ்டமான தனம் எது தெரியுமா? தர்மமாகத்தான் இருக்க வேண்டும். தர்ம காரியத்தை பண்ணுவது சிறந்த பொருள். யஜ்ஞோகம் பகவத் தமஹா. மனிதனுக்கு எது யஜ்ஞம்? நானே. நானேனா கண்ணனேன்னு அர்த்தம். கண்ணனாகிற நானே அனைவருக்கும் யஜ்ஞமாக இருக்கிறேன். அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. அனைத்து யஜ்ஞங்களுக்கு நானே போக்தா. யஜ்ஞங்களால் ஆராதிக்கப்படுபவன் நான், யாகங்களாக இருப்பவனும் நான், யாகத்துக்கு பயனை கொடுப்பவனும் நான். அப்ப அனைத்துமாக அவர் இருக்கிறார். தட்சிணா ஞான சந்தேஷா. ஒரு தட்சிணை கொடுக்கணுங்கிறமே 10 15 100 500 1000 அதெல்லாம் இங்க தட்சிணைன்னு சொல்லப்படலை. தட்சிணை ஒருத்தனுக்கு ஞானத்தை உபதேசிக்கிறோம் பாருங்க, அதுதான் சிறந்த தட்சிணை. ஒருத்தரிடத்துல ஞானத்தை பெறுகிறோம், அப்ப அவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிற தட்சிணை. நாம திரும்ப அவர் சொன்னபடிக்கு வாழ்ந்து காட்டுறோம், அது நாம அவருக்கு கொடுக்கும் தட்சிணை. உபதேசத்தை பெறுதல் அவர் செய்த கொடுத்த தட்சிணை, உபதேசத்தின் வழி நடத்தல் நாம் கொடுக்க வேண்டிய தட்சிணை. தட்சிணா ஞான சந்தேசா பிராணாயாமஹா பரம் பலம். ஒரு மனிதனுக்கு சிறந்த பலம் எது? பிராணாயாமம்தான். காலை 10 பிராணாயாமம், மதியம் 10 பிராணாயாமம், மாலை 10 பிராணாயாமம், ஒரு 30 இல்லை ஒரு வேளையும் 10 3 30 பண்ண முடிஞ்சா இன்னுமே நல்லது. பிராணாயாமங்கிறது இரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்தும், மூச்சை சீராக்கும், நம்முடைய புத்தியை நன்கு கூர்மையாக்கும், ஸ்ரத்தையை வளர்க்கும், பாபங்களையும் தொலைக்கும். இத்தனை நன்மை தரக்கூடியது தான் பிராணாயாமம். அதுதான் ஒரு மனுஷனுக்கு பலம்ங்கிறார். மூச்சு சீரா இருந்ததுனால் அப்ப நம்ம சாப்பிட்டதெல்லாம் நல்லா ஜீரணமாகி, ஏன்னா ஜீரணமாகி அந்தந்த சக்தி அந்தந்த பகுதிக்கு போகணுமோ இல்லையோ. ஒரு சாப்பாடு சாப்பிட்டுடுறோம், அதுலேருந்து வைட்டமின்ஸை பிரிச்சாகணும், கார்போஹைட்ரேட்ஸை பிரிச்சாகணும், புரோட்டீன் பிரிச்சாகணும், ஃபேட் பிரிச்சாகணும். இது ஒன்னொன்னும் பிரிந்து கண்ணுக்கு பார்வை சக்திக்கு சில விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் வேணும், நாக்குக்கு சுவைக்கிறதுக்கு சில விட்டமின்ஸ் வந்துருக்கலாம், என்னுடைய கை கால்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு மடங்கிறதுக்கு நீட்டுறதுக்கு வேற சில சக்திகள் வந்துருக்கலாம். இதெல்லாம் சோற்றில் தான் இருக்கு. ஆனா அதுலேருந்து அதை பிரிச்சு அந்தந்த இடத்துக்கு போக வேண்டாமா? சில சமயம் சாப்பிட்ட உடனே அப்படியே ஆயாசமா உட்காடுறோம் பாருங்க, அப்ப ஜீரணத்தில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்ட உடனேயே வயிற்று அப்படி இப்படி ஏதோ அழல்கிறது, நம்மால் தாங்கிறதுக்கே முடியல, இயற்கை உபாதை படுத்துகிறது வரும்.
வந்த உடனே ஆயாசமாக உட்காந்துடுவோம். அப்பவும் ஜீரணம் சரியா இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு வழி உண்டு. பிராணாயாமத்தாலும் ஒழுங்கான ஆசனங்களாலும் இவை சரிப்படுத்தப்படுகின்றன. அதனாலதான் பிராணாயாமம் தான் பலம்ங்கிறார். பகோம ஐஸ்வரோ பாவக, எது பகம்? ஈஸ்வர பாவம். பகவான் ஈஸ்வரன் உள்ளான், நான் அவனுக்கு சரீரம், இந்த உண்மை புரிஞ்சுடுத்தினாலே அது பகம். லாபக மத் பக்திர் உத்தமக, ஒரு மனுஷனுக்கு சிறந்த லாபம் எது தெரியுமா? கிருஷ்ண பக்தி. பக்தி கிடைச்சுடுத்துனா லாபம். நீர் ஞானியா இருக்க விருப்பப்படுறீரா, பக்தனா இருக்க விருப்பப்படுறீரான்னா, ஞானிங்கிறது கீழ்நிலை, பக்தி பக்தனா இருக்கிறது மேல்நிலை. அப்ப பக்தி கிடைச்சுடுத்துனா அது சிறந்த லாபம். லாபா மத் பக்திர் உத்தமஹா, சுலபத்தில் கிடைக்காது. இதனாலதான் ஆழ்வார்கள் அனைவரும் எப்ப பக்தி கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடுகிறார்கள். சார்வே தவனரிக்கு தாமோதரன் தாள்கள்னு பாசுரம். மாலநண்ணி தொழுதெழுமினோ காலை மாலை கமலமலரிட்டு நீர்னு பாசுரம். இது சுலபத்தில் கிடைக்குமா? தருவரேல் ஒருவேளை கிடைக்குமானால், பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மணமும் மண்ணும் மணமும் கொள்மின், கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாழ் இளங்கை பாழாலாக படபொருதானுக்கு பல்லாண்டு. ஏழாட்காலும் பழிப்பிலோம், ஏழு 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 தலைமுறைகளாக, இத்தனை தலைமுறைகளுக்கு எங்கள்கிட்ட குறையே கிடையாது. நிறை பக்திங்கிற நிறை, பெருமானுக்கே தொண்டு புரிந்து பக்தர்களாகவே வாழ்ந்திருக்கிற நிலை, இது 7 ஜென்மத்துக்கு எனக்கு இருக்குங்கிறார். அப்ப பக்தி சிறந்த லாபம். வித்யா ஆத்மனி பிதாபாதா, ஆத்மாக்களுக்குள் வேறுபாடு பார்ப்பது, இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பது. இதை விட்டுட்டோம்னால் அப்பதான் கல்வின்னு அர்த்தம். வித்யான்னு எதை சொல்றார்? கல்வி. கல்வி என்றால் மாறுதல், மாறுபட்ட கண்ணோட்டத்தோட வேறுபாடு கண்ணுக்கு பட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மட்டம் தட்டோம் பாருங்க, அது தொலைஞ்சு கொடுத்தனாலே வித்தை அடைஞ்சுட்டோம்னு அர்த்தம். படிப்புக்கு ஓஹோன்னு கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்லாம் ஒப்பிப்பார், பிசிக்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நன்னா பண்ணுவார், அப்ப கல்வி கற்றவர் பொருள் அல்ல. ஆத்மாக்களுக்குள் வேறுபாடு பார்க்க தெரியாது, அனைவரையும் சமமா நடத்துவார், அதுதான் கல்வி. வித்யா ஆத்மனி பிதாபாதா, ஜுகுப்சா ஹ்ரீர் அகர்மசு. ஜுகுப்சா வெறுப்பு, ஹ்ரீர் அகர்மசு வெறுப்பும் வெட்கமும் அடைய வேண்டும். செய்யக்கூடாததை செஞ்சுட்டோம்னால் வெறுப்படையணும். என்ன நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, புறத்தியார் ஒரு தப்பான காரியம் பண்ணா நாம எவ்வளவு வெறுக்கிறோம், அதை போல நாமே தவறா ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா நம்மையே வெறுக்க வேண்டும். என்ன நான் இப்படி பண்ணிட்டேனே, பெருமானுக்கு பக்தின்னு பேர் வச்சிருந்து அறிவுடையவன்னு தெரிஞ்சுண்டு தேகத்தை விட ஆத்மா வேறேன்னு புரிஞ்சுண்டா இப்படி தப்பு பண்ணுவேன் என்ன நினைக்கிறானோ இல்லையோ, அந்த வெறுப்பும் அதனால வெட்கம். இதை நான் எப்படி வெளியில சொல்லிப்பேன்? ஆனா இது அவரவர்கள் செயல்ல தான் வெட்கம். இன்னொருத்தர் ஏதோ ஒன்று செய்ய போக அதனால நாம வெட்கப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நாம இருக்கணும். நம்ம உறவுக்காரர்கள் ஆறும் எப்படி இருக்கலாம், அதனால நமக்கு ஒண்ணும் இல்லை. நாம நேர்மையோட இருந்தோமா, அந்த நேர்மையிலேருந்து துளி மாறினா கூட நமக்கு நாமே வெறுப்படைய வேண்டும், வெட்கப்பட வேண்டும். அடுத்து கூறுகிறார், ஸ்ரீஹி குணா நைரபேக்ஷாத்யாக, எது செல்வம்? ஸ்ரீஹி மிகச்சிறந்த செல்வம். நைரபேக்ஷம், நைரபேக்ஷம்னா எதையும் விரும்பாத குணம். எதை பத்தி எனக்கு ஒண்ணு விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை, கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்பட்டுட போறேன், இதுதான் சிறந்த செல்வம் என்கிறார். சுகம் துக்க சுகாத்தியா, எது சுகம் தெரியுமா? சுகம் துக்கம் என்கிற இரண்டையும் கடந்து விட்டால் அதுதான் உண்மையான சுகம். சுகம்னால் ஒரு விஷயத்துல சுகப்படுறதே சுகம், துக்கப்படுகிறோம் துக்கப்படுவதே துக்கம், இப்படித்தானே நாம இன்னைக்கு இருக்கிறனால இந்த ரெண்டையும் தாண்டிட்டு சுகப்படுவதற்கும் சுகப்படுறதில்லை. இப்ப 100க்கு 99 வாங்கிட்டு வந்தோம், ஓஹோன்னு ஆகாசத்தை நோக்கி குதிக்கிற மொழியோ, அதுவே தான் சுகம் என்ன நினைக்கிறோம். ஒரு சாப்பிட்ற வஸ்து வாயில போட்டுக்கிறோம், என்ன சுகமா இருக்கு, சுவாது எவ்வளவு நன்னா இருக்கு என்று நினைக்கிறோம். இதெல்லாம் இன்பம். இப்படி இல்லாமல் கசப்பா வாயில ஒண்ணு பட்டுட்டா துன்பம், 100க்கு 35 தான் வந்ததுன்னா துன்பம் என்று மற்றொரு பக்கம். இந்த ரெண்டையுமே தாண்டி 100க்கு 99 பாதிக்கப்பட போறதில்லை, 35 பாதிக்கப்பட போறதில்லை, வாயில பாகக்கா பட்டு கசந்ததுனாலையும் பாதிக்க போறதில்லை, சக்கரவள்ளி கிழங்கு பட்டு இனிச்சத்துக்காகவும் பாதிக்கப்பட போறதில்லை. இந்த ரெண்டையும் தாண்டி விட்டோமானால் இவன் தான் துவந்துவாதீதன், அது உண்மையான சுகமாக கொண்டாடப்படுகிறது. துக்கம் காம சுகாபேக்ஷா, ஒரு மனிதனுக்கு எது துக்கம்? காமசுகத்தில் விருப்பம், அது துக்கத்துல தான் போய் முடியும். காமசுகம் துக்கம் அப்படின்னா உலகமே அத்தத்தான ஆதாரமா கொண்டிருக்குனால் அது இனிக்கும் வரை தான் இனிக்கும். வயதாகிவிட்டால் இனிக்காது, அல்லது தவறான உறவுக்காரர்களோட இனிக்காது, அல்லது
என்னைக்குமே அது அதிகப்படியா எடுத்துனாலும் இனிக்கவே நிற்காது. எத்தனை நேரம் காம சுகத்தை அனுபவிக்க முடியும்? காமம்ங்கிறது பக்தின்னு கொள்ள வேண்டும். அது பகவத் பக்தியா இருந்தா எவ்வளவு நேரம் வேணா அனுபவிக்கலாம். ஆனா உடல் சுகமா இருந்தாலும் நிற்காது. துக்கம் காம சுகாபேக்ஷா பண்டிதா பந்த மோக்ஷவித்து. ஒருத்தனை எப்ப பண்டிதன்னு சொல்றோம்னால், எது இந்த சம்சாரத்தில் நம்மை கட்டுப்படுத்தும், எது சம்சாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து விடும், இந்த ரெண்டையும் எவர் தெரிஞ்சுக்கிறாரோ, கட்டுறதையும் தெரிஞ்சுக்கிறார், விடுதலையும் தெரிஞ்சுக்கிறார், இந்த ரெண்டும் அறிந்தவன் தான் பண்டிதன்னு சொல்லப்படுறார். மூர்க்கா தேகாத்யகம் புத்திஹி. மூர்க்கன் முட்டாளார் தெரியுமா? தேகமே ஆத்மா நினைச்சிருக்கிறது தான் மூர்க்கன். தேகம் வேறே, ஆத்மா வேறே. தேகத்தை காட்டிலும் ஆத்மா மிக உயர்ந்தது. தேகத்துக்கு அறிவு கிடையாது, ஆத்மா அறிவுடையவர். தேகம் அழியும், ஆத்மா அழியாது. இந்த வேறுபாடு ஆறு தெரிஞ்சு விடுறானோ அவன் சிறந்த பண்டிதன். அது இல்லாட்டா மூர்க்கன். பந்தா மன் நிகமஹா ஸ்மிருதா. என் விஷயமான சாஸ்திரம் எதுவோ அதுதான் உனக்கு வழி. ஏ உத்தவா, நீ மோட்சத்துக்கு போவதற்கு வழி தேடுகிறாய். அது வரைக்கும் எங்க வாழணும், எப்படி தவம் புரியணும்னு கேட்கிறாய். ஒரே வழி, என் விஷயமான சாஸ்திரத்தை படி. அது மேல 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 உனக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு வழி சொல்லி கொடுக்கும். இங்கேயும் ரொம்ப நன்னா வச்சுக்கும், அவ்விடத்துக்கும் காட்டி கொடுக்கும். பந்தா மன் நிகம ஸ்மிருதா உற்பத்தி சித்த விக்ஷேபா ஸ்வர்கா சத்வகுணாதயா. சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாளே உத்தவா, தனித்து சொர்க்கத்தை தேடிட்டு போக வேண்டாம். இந்த பூலோகத்திலேயே சத்வகுணத்தை நன்னா வளர்த்துனுட்டோம், அதான் சொர்க்கம். ரஜோகுண தமோகுணத்தை வளர்த்து கொண்டோம், அதுதான் நரகம். தனித்து சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், தனித்து நரகத்துக்கு போய் துன்பமும் பட வேண்டாம். ஏன்னா போனாலும் திரும்ப இங்கே தான் வந்து விழ போறோம். அப்ப சொர்க்கத்துக்கு போய் இன்பம் இந்த லோகத்திலேயே படலாம். சத்துவகுணம் அதிகமா இருந்துடுத்துனா இன்பம். நம்ம ரொம்ப சாத்விகாலா இருக்கும், சத்துவகுணத்தோடு இருக்கோம்னாலே தெளிவு வந்துடும், குழப்பம் அத்தனையும் போயிடும். பேச வேண்டியதை மட்டும்தான் பேசுவோம், செய்ய வேண்டியதை மட்டும்தான் செய்வோம், சாதிக்க வேண்டியதை சீக்கிரமே சாதிச்சுடுவோம். எல்லாத்தையும் வெளுப்பாக பார்ப்போம். கருப்பு உள்ளம் போகவே போகாது. அதனால உடல் கருப்பா இருக்கலாம், உள்ளம் வெளுப்பாக இருக்க வேண்டும் இல்லையோ. சாத்விக ஸ்ரத்தையோட சத்துவகுணம் இருந்தால் சொர்க்கானுபவம். அவர்கிட்ட பேசுறதுக்கே நம்ம எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமோ. ஒருத்தர் ரொம்ப சத்துவகுணத்தோடு இருக்கிறார்னால் இன்னும் கொஞ்ச நாள் பேசியிருக்க மாட்டோமா? பேசினாலே மனசு ரொம்ப ஆனந்தமா இருக்கு சுவாமி, அந்த விஷயத்தை பத்தி பேசும், நீர் பேசும். இப்படி எத்தனை பேர்கிட்ட நம்ம போய் கேட்டு இருந்திருப்போம். அந்த ஸ்லோகத்தை சொல்றச்சேவே ஆனந்தமா இருக்கு, அவர் அதை பேசும்போதே ஆனந்தமா இருக்கு. இதெல்லாம் சத்துவகுணத்தால ஏற்படுவது. சத்துவகுணம் வளர வளர இங்கேயே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். இல்லை நரகா தம உன்னாகா. தமோ குணம் வளர்ந்து போச்சு, அதுவே நரகம். பந்துர் குருரகம் சகம். ஏ சகா, அதாவது சகானா தோழன், பந்து குருரகம், நான் குருவாக இருக்கிறேன். சிறந்த நண்பன் உனக்கார், குரு தான் சிறந்த நண்பன். அந்த குரு வேறாரும் அல்ல, கண்ணனாகிற நான். ஆச்சாரியனே கண்ணன்கிறார். கீதாச்சாரியன் கீதாச்சாரியன்னு திருநாமம் இல்லையா? பார்சாதி பெருமாள் திருவல்லிக்கேணியில் சேவை சாதிக்கிறார், அவருக்கு கீதாச்சாரியனே திருநாமம். அன்னு தேர் கடவிய பெருமான் கனகடல் காண்பது என்றுகொள் கண்களே. முகத்திலே பொழிந்திருக்கிற காயங்களோட பீஷ்மாச்சாரியர் விட்ட அம்பத்தனை ஏந்து கொண்டு காத்துருக்கார். அவர் தான் சொல்றார், பந்து குருரகம் சகே. குரு நானே குரு, நான் தான் பந்து. அனைவரிலும் சிறந்த பந்து, மிக உயர்ந்த உறவுக்காரர் குரு. அந்த குருவும் வேறாரும் அல்ல, கண்ணனே குரு. கிரகம் சரீரம் மானுஷ்யம். நமக்கு இருக்கும் வீடு தெரியுமோ? இந்த சரீரம், உடல் தான். குணாட்யோ ஹ்யாட்ய உச்சதே. யார் சிறந்த பணக்காரன் தெரியுமா? குணத்தால் நிரம்பியவனே பணக்காரன். சிறந்த பண்பாளனாக இருந்தால் அவன் மிக உயர்ந்த பணக்காரன். தரித்திரஹ யஸ்த்வசந்துஷ்டா. யார் ஒருத்தன் வறுமையில வாழ்றவர்னா, கிடைத்ததுல திருப்தியே இல்லாமல் எத்தனை கிடைச்சாலும் அதிருப்தி, குறை சொல்லிட்டே இருக்கான் பாருங்க, அவன் தான் கையில காசு இல்லாதவர். தரித்திரஹ கிருபணஹா யஹா அஜிதேந்திரியா. ஒருத்தன் கருமி, லோபி, கிருபணன். யாரால் தன்னுடைய இந்திரியங்களை ஜெயிக்க முடியவில்லையோ அவன் தான் கருமி, அவன் தான் கிருபணன். கடைசியா சொன்னார், குணேஷு அசக்த தீஹி ஈஷா. ஒருத்தன் உலகத்துக்கே ஈஸ்வரன். யாருக்கு சத்துவம் ரஜஸ் தமசாகிற முக்குணங்களில் ஈடுபாடு இல்லாமல் சத்துவகுணத்தில் மட்டும் ஈடுபாடு இருக்கிறதோ அவன் அனைத்தையும் ஜெயித்த அரசனாகிறான். குணசங்கா விபர்யா ஏத உத்தவதே பிரஸ்னாக சர்வே சாது நிரூபிதாக. நீ கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன், நானாக சொல்லவில்லை, பெரியோர்கள் சொல்லியிருக்கிறதும் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் உத்தவா. கிம் வர்ணித்தேன பகுனா லக்ஷணம் குணதோஷயோ. இது குணம், இது தோஷம் என்ன எத்தனை நேரம் நான் அடையாளம் சொல்லுவேன். கண்ணன் கடைசியா முடிக்கிறார், இது குணம், இது தோஷம், இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்ன பாகுபடுத்தி பார்க்கறதே தோஷம் அர்ஜுனா. குணமாவது தோஷமாவது அனைத்து ஆத்மாவுக்கு பொது. இது குணமோ தோஷமோ
இப்படின்னு வேறுபடுத்தி பார்த்தாலே அது தோஷமாகிறது. குணமும் இல்லை, தோஷமும் இல்லை. ஆத்மா பிரம்மத்தை அனுபவிப்பது ஒண்ணுதான் உண்மை என்று யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் குணதோஷங்களை கடந்தவனாகிறான் என்பதோடே உத்தவருக்கு கண்ணன் 19வது அத்தியாயத்தில் உபதேசித்ததெல்லாம் முடியறது. இனிமேல் கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, அதன் பயன் யாதுங்கிறத அற்புதமா விளக்க போறார். கேட்போம்.